ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டரில் இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மேக்ஸு அப்படின்லாம் பார்க்காதீங்க. உங்கள் ஜென்ரல் நாலேஜ், அதை உங்கள் தினந்தோறும் நம்ம வாழற வாழ்க்கை, அதுலேருந்து இருக்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஆங்கிள்லேருந்து பாருங்கள். இதை நம்ம ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு வாங்கி எங்கேயோ ஒரு இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கி அதை 75 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னாக்க நமக்கு லாபம், ப்ராஃபிட் கிடைக்குது. 25 ரூபா இல்லையா? 75 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ 75ல் 50 போக மிச்சம் 25 ரூபா எனக்கு லாபம். அதே பொருளை 50 ரூபாய்க்கு வாங்கி என்னால் 75 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக 40 ரூபாய்க்கு விற்றேன் வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு நஷ்டம் 10 ரூபா. கரெக்டாக? ஸோ லாபம்னா ப்ராஃபிட்டு, நஷ்டம்னாக்க லாஸ். இது ஜென்ரல் நாலேஜ். இப்போ நமக்கு மேக்ஸில் நமக்கு சிலபஸில் எப்படி இருக்க சில ஸ்பெசிஃபிக்காக டேர்ம்ஸ், சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இந்த கணக்கில், லாப நஷ்ட கணக்கில் இப்போ நம்ம பார்த்ததில் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல சொல்லிக் கொடுக்குற வார்த்தை நமக்கு மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு ஒரு புக்கில் இருக்குது. மார்க்டு ப்ரைஸ்னால் கடையில் அந்த பொருள் மேலே எழுதியிருக்கிற விலைக்கு பேர் மார்க்டு ப்ரைஸ். மார்க்டுனாக்கா மார்க் பண்ணியிருக்காங்க அது மேலே அப்படின்னு அர்த்தம். அதனால அது பேர் மார்க்டு ப்ரைஸ். நம்ம அதை எம்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் ஒரு பெட்ஷீட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த பெட்ஷீட்டில் மேலே ₹1000 அப்படின்னு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. இந்த கேஸில் நம்ம 500ன்னு வச்சுக்கோம். அப்போது அந்த பெட்ஷீட்டோட விலை 500 ரூபா. இப்போது சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், வெயில் காலத்தில் யாராவது பெட்ஷீட் வாங்குவாங்களா? வெயில் காலத்தில் யூஸ்வலாக வாங்க மாட்டாங்க, மழை காலத்தில் தான் வாங்குவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, கடையில் அது விற்கணும், நிறைய விற்கணும் அப்படின்றதுனால டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. தள்ளுபடின்னு சொல்லுவோம் தமிழில், அது கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இது 500 ரூபா சார் விலை, ஆனால் இப்போ டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு நம்ம கடையில், 10% டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்வாங்க. அப்போது டிஸ்கவுண்ட்னா என்னாச்சு, 500 ரூபா நம்ம கொடுக்க தேவையில்லை, 500க்கும் கம்மியாக கொடுத்தா போகிறோம். அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு போக மிச்சத்தை கொடுத்தா போகிறோம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத யூஸ்வலாக அமௌண்ட்டில் சொல்ல மாட்டாங்க, பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. இந்த பர்சன்டேஜ் எப்படி அமௌண்ட்டாக மாற்றுறதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு கான்செப்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்க, டிஸ்கவுண்ட்டுங்கிறது விலையிலேருந்து கொஞ்சம் குறையுது, நம்ம கையை விட்டு 500 ரூபா போகாது, அந்த டிஸ்கவுண்ட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வர விலையை மட்டும் நம்ம கொடுத்தா போகிறோம். ஸோ இந்த 10%ங்கிறது 50 ரூபா ஆயிடுச்சு. அப்போனா 500 ரூபாயில் 50 ரூபாயை குறைச்சிருங்க, 450 ரூபா தான் அதோட விலை. அதுதான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது விலைக்கு, அந்த பொருள் மேலே எழுதியிருக்க விலை. டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக வர அமௌண்ட்டுக்கு பேர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்னு பேர். இப்போ என்னாச்சு, 500 ரூபாயில் 50 ரூபா போக 450 ரூபா தான் ஆச்சு. அப்புறம் நம்ம இந்தியாவில் எல்லா கடையில் விற்கிற எல்லான்னு சொல்ல முடியாது, நிறைய பொருளுக்கு ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒரு வரி ஒன்று கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், எல்லா கடைக்காரங்களும் கொடுக்கணும். அதை என்ன பண்ணுவாங்க அவங்க, அதை யார் கொடுப்பாங்க, கடைக்காரங்க கொடுப்பாங்க, ஆனால் நம்மக்கிட்ட வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, சரியா? ஸோ அதனால் அதை கண்டுபிடிக்கணும். அதுவும் ஒரு பர்சன்டேஜ் மாதிரி தான் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் இப்போ எப்படி பர்சன்டேஜ் தராங்களோ, அதுவும் ஜிஎஸ்டிங்கிறதும் ஒரு பர்சன்டேஜ். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம இது 15%ன்னு வச்சுப்போம் சும்மா. அந்த ஜிஎஸ்டியை எதில் கண்டுபிடிக்கணும்னாக்க, நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், டிஸ்கவுண்ட்டு போக கடைசியாக ஒரு விலை வருது இல்லையா? அப்போ இதில் என்னாச்சு, 500 ரூபா இருந்துச்சு, அதில் 50 ரூபா டிஸ்கவுண்ட் போக 450 ரூபா. அந்த 450 ரூபா அதில் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும், இந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணி. அகைன் அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஜிஎஸ்டிங்கிறது டிஸ்கவுண்ட் போக வர அமௌண்ட்டில் தான் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னால், இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு பெட்ஷீட் வாங்குகிறோம்,
நீங்கள் ஒரு லெட்ஸே நீங்கள் ஏதோ இதுக்கு போகிறீங்க, வேறு ஏதோ ஒரு ஊரில் போய் ஊருக்கே கொடுக்க போகிறீங்க, ஃபுல்லாக நிறைய பேருக்கு தர போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, எங்கே கம்மியாக விலை கிடைக்குதோ ஏதோ ஒரு ஊரில் போய் ஹோல்சேலில் வாங்குவீங்க. ஒரு 1000 பெட்ஷீட் வாங்குறீங்க வச்சுக்கோ. இப்போ இந்த 1000த்தையும் நீங்கள் கொண்டுட்டு போகணும் எங்கேயாவது, இன்னொரு கடை, உங்கள் கடை வேறு ஊரில் இருக்க வச்சுப்போம். அப்போது அந்த 1000த்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வண்டி வைக்கணும். நீங்கள் அந்த வண்டிக்கு நீங்கள் செலவு பண்ணணும் இல்லையா? அப்போது அந்த மாதிரியான செலவுகள் நீங்கள் அதாவது அந்த பொருள் கடைக்காரருக்கு கொடுத்தது போக அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பேர். அதையும் நம்ம கைவிட்ட அந்த பைசாவும் போயிருக்கு இல்லையா? ஸோ அதையும் கூட்டிக்கணும் நம்மளோட செலவுகளில். இது எல்லாத்தையும் கூட்டினா வர்றதுக்கு பேர் தான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். விலை 500 ரூபா தான், ஆனால் அதில் அவன் டிஸ்கவுண்ட்டு போக நமக்கு குறைஞ்சிச்சு கொஞ்சம், 450 ரூபாயாச்சு. ஆனால் நம்ம அதுக்கு மேலே ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு குறைஞ்ச விலையில் டிஸ்கவுண்ட்டு போக மிச்சம் என்ன விலை இருக்கோ அதில் ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சேன். அது ஒரு 67 ரூபா 50 காசு வந்திருக்கு. அதுக்கு மேலே நான் ஒரு 75 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த பொருள். ஸோ என்னோடய டோட்டல் காஸ்ட் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை குறைச்சிட்டு அதுக்கு மேலே ஜிஎஸ்டியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸையும் சேர்த்தா வர்றது தான் என்னோடய மொத்த செலவாச்சு எனக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு. கரெக்டாக? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை குறைச்சிடுங்க. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இல்லை, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இது. இந்த 50 ரூபா இருக்கு இல்லையா, ருபீஸ், அது கூட ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கூட்டுறேன் நான். ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 67.50. அதுக்கும் கூட ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ். இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் யூஸ்வலாக அமௌண்ட்டை ரூபாயிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆக்சுவலாக 500 ரூபா தான், டிஸ்கவுண்ட்டு போக 450 ரூபா தான் ஆச்சு. ஆனால் இந்த ஜிஎஸ்டியும் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸும் இருந்ததுனால என் செலவு என்னாச்சு, 592 ரூபா 50 காசு செலவு பண்ணியிருக்கேன் மொத்தமாக. இதுதான் நான் பண்ணேன் மொத்த செலவு அந்த பொருளை வாங்கிறதுக்கு. ஓகேவா? இப்போது நான் 592 ரூபா 50 காசுக்கு மேலே இந்த பொருளை விற்றேன்னாக்க விற்கிற ப்ரைஸுக்கு பேர் செல்லிங் ப்ரைஸ்னு பேர். காஸ்ட் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ செலவாச்சு, செல்லுனாக்க நம்ம எந்த விலைக்கு விற்கிறோம். ஸோ 592 ரூபா 50 காசுக்கு செலவு பண்ணியிருக்கேன் இதை வாங்குறதுக்கு. நான் இதை விற்கிறதுக்கு நான் 592 ரூபா 50 காசுக்கு மேலே விற்றேன்னாக்கா எனக்கு ப்ராஃபிட். அதை விட கம்மியான விலைக்கு விற்றேன்னாக்கா எனக்கு லாஸ். ஸோ நான் 650 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுப்போம். அப்போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, 57 ரூபா 50 காசு ப்ராஃபிட் எனக்கு. இதை 550 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுப்போம். அப்போது எனக்கு 42 ரூபா 50 காசு நஷ்டம், லாஸ். ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது when my selling price is more than my cost price. இங்கே பார்த்தீங்கன்னா selling price 650 is more than my cost price which is 592.50. அப்போ ப்ராஃபிட் வந்துச்சு எனக்கு. அதே என் செல்லிங் ப்ரைஸ் 550 which is less than my cost price, அப்போது எனக்கு லாஸ். இந்த கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், அதில் டிஸ்கவுண்ட் இருந்தால் டிஸ்கவுண்ட்டை கழிச்சிடணும். டிஸ்கவுண்ட்டு போக மிச்சம் என்ன விலை இருக்கோ அதில் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். ஜிஎஸ்டியோட சேர்த்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸையும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்தா வருது தான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். அந்த விலைக்கு மேலே என்னோடய செல்லிங் ப்ரைஸ் இருந்தாக்கா எனக்கு ப்ராஃபிட்டு, அதை விட கம்மியாக இருந்தால் எனக்கு லாஸ். ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கங்க.